போடுறேன் நான். திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே விக்கல் வந்து ஹார்ட்ல தான், இது இங்கே தான் வரும் விக்கல்லாம். எனக்கு ஹார்ட்ல விக்கல் வந்துச்சு. எனக்கு அந்த சமயத்தில் ஒரு விக்கல் வந்து எப்படி ஒரு டக்குன்னு ஒரு விக்கல் வந்து அப்படி அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லா பிளாக்குமே கிளியர் ஆகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் சொல்றேன் நான் உங்கள்கிட்ட, எனக்கு தெரியும், முன்னாடியே தெரியும் உங்களுக்கு இப்படி ஒரு கண்டை இருக்குன்னு தெரியும் எனக்கு. அது மேலே ஐயா முதற்கொண்டு சொன்னாங்க. ஐயா உங்களுக்கு தெரியாமே அங்கே மிருத்யுஞ்ச யாகம் பண்ணியிருக்காங்க ஹரித்வாரில். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு அதை வச்சு கிளியர் பண்ணிட்டாங்க, உங்களோட இதெல்லாமே கியூர் பண்ணிட்டாங்க அவங்களே அப்படின்னாங்க. குரு பார்வையில் இருந்தாலும் எல்லாமே நம்மளோட விதி முடியுதுன்னு இருந்தாலுமே விதி கூட்டி எழுதப்படுது. எனக்கு வந்து 2 பெண் குழந்தைங்க. அவங்களுக்கு பிறந்ததுல இருந்தே ஆஸ்மா ப்ராப்ளம். என் கணவருக்கும் ஆஸ்மா ப்ராப்ளம். அப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்ல இருப்பேன், இல்லைன்னா மந்திரிக்கிற இடத்துல இருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இப்படி தான் போச்சு. எனக்கு வந்து இது மாதிரி சிவன் ராஜயோகம்னு இருக்கு, அங்கே போய் நீங்கள் வந்து தீட்சை எடுத்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும் அப்படின்னாங்க. அப்புறம் நான் வந்து ஐயாவை பார்த்தேன். அந்த சமயத்தில் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு காதில் இருந்தும் மூக்கு வழியாகவும் பிளட்டு வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க தும்முனாலே ரத்தம் நல்லா சட்டை ஃபுல்லாக நனைஞ்சிரும். அப்போ நான் வந்து சாமிஜிட்ட சொல்லிட்டு அழுதேன், இது மாதிரி இருக்கு சாமி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும், இதை நான் பார்த்துக்கிறேன், நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என் கணவருக்கு பிளட்டே வரல. வாக்கு, குருவோட வாக்கு இது. இந்த சிவன்ராஜ யோகத்தில் நம்ம இந்த ரெகுலராக பயிற்சி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பேராபத்தில் இருந்து ஒரு உயிர் வந்து நம்மளை காப்பாற்றுறது என் கண் கூட நான் பார்த்தேன். இது நடந்த ஒரு அதிசயம் எனக்கு. இந்த அபூர்வ வாய்ப்பை தவற விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி இதோ. குருவின் திருவருள் உங்களை வெற்றியின் பாதைக்கு அழைக்கும். நன்றி. குருவே சரணம், குருவே சகலம், வணக்கம் நம அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் இதயபூர்வமான வணக்கங்கள். அன்பர்களே, நம்ம வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களை கடந்து வருகிறோம், பல மனிதர்களை கடந்து வருகிறோம். நமக்கு இணக்கமான சந்தர்ப்பங்கள் இருப்பதுண்டு, நமக்கு இணக்கமற்ற சந்தர்ப்பங்களும் இருப்பதுண்டு. இந்த இரண்டையும் கடந்து வருவதற்கு, இந்த ரெண்டையுமே கடந்து வருவதற்கு, நல்ல கவனிங்க, ரெண்டையுமே கடந்து வருவதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துறது தான் ஆன்மீகத்தோட மிகப்பெரிய ஒரு சூட்சுமம். அதாவது இணக்கமான சூழல்ல மயங்கியே உட்கார்ந்துடக்கூடாது, இணக்கமற்ற சூழல்ல கலங்கியே உட்கார்ந்துடக்கூடாது. இந்த ரெண்டுமே ஆன்மீகத்துல கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முறை யோகத்துல எங்களுக்கு கிடைத்த ஒரு தகவல் என்ன, அதாவது ஒரு ஒரு தெய்வீகமான ஒரு மெசேஜ்னு வச்சுங்க, கிருஷ்ண பரமாத்மான்னு கூட வச்சுங்க. ஓகே, கிடைச்ச மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் முதலில் முட்பாதையில் நடப்பது போல இருக்கும், கவனமாக நடக்கணும். அப்புறம் பூப்பாதையில் நடக்கிற மாதிரி இருக்கும், அப்ப ரொம்ப கவனமா நடக்கணும். இந்த ரெண்டையும் கடந்து வர்றவங்க என்ன அடையறாங்க அப்படின்னு வந்துச்சு. அதாவது உங்களுக்கு இப்படி வச்சுக்கோ, நம்முடைய யாத்ரா வித் ரிஷி நிகழ்ச்சிக்கு நீங்க வர்றீங்க, ஓகேவா? நம்ம ஆனைக்கட்டி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஆனைக்கட்டியில ஒரு பாலம், ஓகே, உங்களுக்கு தெரியும், வந்தவங்களுக்கு தெரியும், வராதவங்களுக்கு இது சொல்லும் போது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். அதனால அதை வர்ணிக்கிறேன். ஆனைக்கட்டியில இறங்குறீங்க, ஒரு பாலம், பாலத்தை விட்டு தாண்டிங்கன்னா அந்த பகுதி என்ன, கேரளா, சரிங்களா?
ஆனகட்டி தாண்டி நீங்க போயிட்டீங்கன்னாவே என்ன இருக்கு, இந்த பக்கம் நீங்க நிறைய பாக்குறது என்ன இருக்குன்னா, இங்க தடை செய்யப்பட்ட லாட்டரியை அங்க நீங்க நிறைய பார்ப்பீங்க. சரிங்களா? சோ பொதுவா தமிழ்நாட்டு இருந்து போகும்போது என்ன ஒரு ஃபீலிங் வரும் அப்படின்னு சொன்னா, சார் பார்த்து எத்தனை நாளாச்சு, ஒரு சீட்டு வாங்கலாமே அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க வாங்குறீங்க, பெருசா ஆசைப்பட வேணாம். ஓகே, கிறிஸ்துமஸ் பம்பர் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க வேணாம். சரி, பம்பர் அதெல்லாம் வேணாம். ஓகே, அதுல வேற நிறைய ட்ரிக் வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இந்த எண்ணுலதான் விழும், இந்த ஏரியால இருக்குன்றதா விழும், அதுவும் பாருங்க கேரளாக்காரங்களுக்கா பார்த்து விழும், அப்படி எல்லாம் இருக்கு. அதுக்குள்ள இருக்க பாலிடிக்ஸ் இந்த விஷயம் தான் போவேனா. ஒரு 10,000 ரூபாய் விழுந்துருச்சுங்க. நம்ம பாக்குறோம், எனக்கு எவ்வளவு பெரிய சோதனை, இறைவன் எனக்கு எவ்வளவு பெரிய சோதனை கொடுத்திருக்கார் அப்படின்னு என்னைக்காவது யோசிப்போமா? யோசிக்க மாட்டோம். சரியா? நம்ம போட்ட ஒரு 200 ரூபாய் போயிடுச்சு அப்படின்னா, புரியுதா உங்களுக்கு? அதாவது நம்ம இணக்கமான சூழல்களை சோதனை என்று சொல்வதில்லை, இணக்கமற்ற சூழலை சோதனைன்னு சொல்றோம். ஆனா ஆனா முற்பாதையும் சோதனை தான், பூப்பாதையும் சோதனை தான் ஆன்மீகத்துல. சரியா? ஒரு முறை ஓங்காரநாதர் ஐயா கிட்ட நாங்க கேட்கிறோம், குரு கிட்ட கேட்கிறோம், ஐயா சில பேருக்கு சட்டுன்னு அனுபவத்தை கொடுத்துட்றீங்க, சில பேருக்கு அனுபவமும் தாமதமாகுது. இந்த அனுபவம் தாமதமாகறவங்க வந்து கேக்குறாங்க, என்ன சார் அப்படின்னு கேக்குறாங்க, என்ன பண்றது, இதுக்கு என்னங்கய்யா விட அப்படிங்கும் போது ஐயா என்ன சொன்னான்னா, அதாவது ஒரு சில இடத்துல 10 அடியில தோண்டினாவே தங்கம் கிடைக்கும், ஒரு சில இடத்துல 10 அடியில் தங்கம் கிடைக்காது. ஆனால் நான் தங்க மலையவே புதைச்சு வச்சிருக்கேன். நீ 10 அடியில தங்கம் கிடைச்சிருச்சு அப்படின்னு தோண்டாம நின்னுட்டாலும் அந்த தங்கத்தை இழந்துருவ. சரியா? இல்ல 10 அடியில கிடைக்கல, 20 அடியிலும் கிடைக்கலன்னு சொல்லி நீ நிறுத்தினாலும் அங்க நீ தங்கத்தை இழந்துருவ. சரியா? தங்க மலையே உள்ள இருக்கு. ஓகே, நம்பி தோண்டு அப்படின்னு சொன்னார். இது ஓங்காரநாதர் கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பதில். அன்பர்களே, இந்த பாதையில், சிவன் ராஜயோகத்தோட பாதையில, சிவன் சூட்சும குருவாக இருக்கக்கூடிய இந்த பாதையில மகா குருவாக இருந்து வழி நடத்தக்கூடிய சித்தர்ஜி ஐயாவோட பாதையில, தசமகா வித்யாவை முடிச்ச குரு பிரதிநிதியா இருந்து நமக்கு குருஸ்தானம், நேரடி குருஸ்தானம் பிரஜாபதி ரிஷியோகி அவர்கள் தான். தசமகா வித்யா முடித்தவர் நம் முன்னாடி இருக்கின்ற பொழுது ரொம்ப துணிவா நம்ம வந்து பிரகடனமே படுத்துறோம். நாங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைச்சு ஒருத்தர் கொடுத்தா எதுனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஒரு துணிவோட கொடுக்குறோம் அப்படின்னா, அப்ப எவ்வளவு பெரிய ஆற்றலை நம்ம வந்து வைத்திருந்தால் தர முடியும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இது ஈசனுடைய பாதைங்கிறனால நம்ம சொல்ல முடியாது, ஈசனுடைய பார்வையில இருக்கிறதுனால. ஆக அந்த இடத்தில் நிச்சயமாக நிராசைகள் இருக்காது, கவலைப்படாதீங்க. ஓகே, நிராசைகள் இருக்காது. ஆக சில சமயங்கள் இல்ல, இப்படி கூட வச்சுக்கலாம், பல சமயங்கள்ல நீங்க சோதனை நினைக்கிறது உங்களுக்கு சோதனையா இருக்காது, சோதனை இல்லைன்னு நினைக்கிறது ஒரு பெரிய சோதனையா கூட இருக்கலாம். சரி சரி, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். என்னன்னா, இது உங்களுக்கு தெரியும் தான், ஆனா இதுக்குள்ள இருக்க ஒரு நுட்பம் வந்து ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மகிழ்ச்சி, தெரியலன்னா அடியன்னு சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பமா நினைச்சுக்கிறேன். ஓகே, ஒரு பகிர்ந்துக்கோமே. சரி, மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்குது. என்ன நடந்துச்சு? 2 பக்கம் படையை திரட்டுறாங்க. சரியா? யார் முந்திட்டு போய் கிருஷ்ணர் கிட்ட உதவி கேட்கறதுங்கிறது ஒரு முந்துதல் போட்டி நடக்குது. முதல்ல வந்தது துரியோதனன். கிருஷ்ணருக்கு தெரியும், தெரியாம இருக்குமா? அவர் என்ன சொல்றா, வாயில் காப்பாளன்கிட்ட, இன்னைக்கு யார் வந்தாலும் உள்ள அனுமதி அப்படின்ட்டாரு. உள்ள போய் படுத்துக்கிட்டார். அதாவது சிவபெருமானுக்கு இப்படி உட்கார்ந்து இருந்தாதான் யோகம். ஆனா பெருமாள் இப்படி யோகம் பண்ணிடுறாரு. சரியா? இப்படியே யோகம் பண்ணிடுறாரு. கிருஷ்ணர் அதே தான் பண்றாருன்னு வச்சுங்க. அது துரியோதனன் வர்றாரு, அவர் என்ன தலைமாட்டில் போய் உட்காந்துட்டாரு. உங்களுக்கு தெரியும், அர்ஜுனன் வர்றாரு, கால்மாட்டில் உட்காந்துட்டாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது முதல்ல அர்ஜுனனை தான் பாக்குறாரு. இதெல்லாம் கதைக்குள்ள வர்றது. அதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 பேருமே உதவி கேட்டு வந்திருக்காங்க. நீ என் சார்பில் போரிடணும், என் சார்பில் போரிடணும் அப்படின்னு உதவி கேட்டு வந்திருக்காங்க. அப்ப கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, நான் முதல்ல அர்ஜுனனை தான் பார்த்தேன், ஆனா முதல்ல வந்து துரியோதனன். இப்ப என்ன பண்ணலாம்? ஆனா நான் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன். என்னன்னா, ஒரு அக்ரோனி சேனை, அதாவது துவாரகையை சேர்ந்த வேற யாருமே போருக்கு வருவதற்கு சம்மதிக்கல.
கிருஷ்ணருடைய சந்ததிகள் யாருமே சம்மதிக்கல. சாத்தியகி அர்ஜுனனுடைய சீடர் அப்படிங்கிற அவர் சம்மதிச்சிட்டார். இது கொஞ்சம் சில விஷயங்களை விவரங்களை தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? இப்ப என்னன்னா, கிருதவர்மருடைய தலைமையில ஒரு அக்ரோனி சேனை தயாரா இருக்கு. ஆனா நான் நிராயுதபாணியா இருப்பேன். யார் தரப்புல வரணும் அவங்களுக்கு நான் ஆலோசனை சொல்வேன், தேர் ஓட்டுவேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு, அர்ஜுனா நான் உன்னதான் முதல்ல பார்த்தேன், நீ முதல்ல தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாரு. சரியா? சரி, இப்போ கதைப்படி எது சுவாரஸ்யமா இருந்திருக்கும்? இது புராணம், இதுக்கு புராணங்கிறத விட்டுருங்க. நீங்க அந்த கதை எழுதுறீங்கன்னு வச்சுங்க. ஓகே, நீங்க தான் இப்ப வியாசர். ஓகே, வியாசர் சொன்னா நீங்க வேற மாதிரி யோசிப்பீங்க. நீங்க தான் இப்ப இந்திரா சௌந்தரராஜன். இந்த கதையை நீங்க எழுதுறீங்க, இது கதைன்னு வச்சுங்க, எழுதுறீங்கன்னா முதல்ல கிருஷ்ணர் இந்த டிமாண்ட துரியோதனன் கிட்ட வச்சிருப்பாரா, அர்ஜுனன் கிட்ட வச்சிருப்பாரா? நீங்க யோசிச்சு பாருங்க. கதைப்படி நடந்தது படி அர்ஜுனன் கிட்ட தான் வைக்கிறாரு கிருஷ்ணர். ஓகேவா? ஆனா சுவாரஸ்யம் எப்படி இருக்கும்? இப்ப துரியோதனன் கிட்ட சொல்லி, துரியோதனன் எனக்கு படைதான் வேண்டும் என்று யோசித்தான் அப்படின்னு தீர்மானிச்சிருந்தா, அவன் படையை தீர்மானித்த துரியோதனன் தோற்று போனான், பகவானை தீர்மானித்த அர்ஜுனன் ஜெயிச்சான்னு சொல்லியிருக்கலாமே. ஆனா ஃபர்ஸ்ட் வாய்ப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டது? அர்ஜுனனுக்கு. ரெண்டாவது வாய்ப்பு தானே. புரியுங்களா? இப்ப ஒண்ணு இல்ல, டாஸ் சுண்டுறாங்க, இந்தியா இந்தியா சார்பில் விழுந்துருச்சுன்னு வச்சுங்களேன். இந்தியா என்ன சொல்றது, பவுலிங் அப்படின்னு எடுத்துருதுன்னு வச்சுங்க. ஆனா பாகிஸ்தான் மனசுல நான் பேட்டிங் தான் பண்ணணும்னு நினைச்சா சந்தோஷம் தான் வந்திருக்கும். கரெக்ட். ஆனா ஆப்ஷன் யாருக்கு தரப்பட்டிருக்கு? இந்தியாவுக்கு தான் தரப்பட்டிருக்கு இல்லையா? அந்த மாதிரி அர்ஜுன் தரப்புல தரப்பட்டுச்சு. நீங்க ஏன் இது கதை அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சில சமயம் நடந்ததுல சில கதைகள் மாற்றப்படும். புராணம்னா சில விஷயங்கள் மாற்றி அமைப்பாங்க ஞானிகர்கள், அதுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி அவங்களுக்கு இருக்கு. அப்படி அப்படி பார்த்தா வியாசர் கூட இப்படி யோசிக்கலாமே. துரியோதனன் கிட்ட அந்த வாய்ப்பு கொடுத்தா துரியோதனன் வந்து எனக்கு படைதான் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா, ஏன்னா அவர் மனசுல இருந்தது அதுதான் சொல்லி இருந்தாருன்னா, அவன் தேர்ந்தெடுத்தான், அழிவை தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாமே. ஏன் அர்ஜுனன் வைக்கப்பட்டுச்சு? எனக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? அர்ஜுனனுக்கு ஏன் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு? எப்படிதான் துரியோதனன் கேட்க போறது படைதான். அவங்கிட்ட கேட்டா திருப்தியா இருப்பாருல்ல, அவன் சூஸ் பண்ணதாயிரும்ல. இப்ப வந்து அர்ஜுனன் சூஸ் பண்ணி தள்ளி விட்டதாயிருச்சுல்ல. புரியுதா? நான் சொல்ற கோணம் உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இதுக்குள்ள இருக்க நுட்பத்தை புரிய வைக்கணும்னா இதை நீங்க புரியணும். அப்ப என்ன நடந்துச்சு? இப்போ ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க, காரணகாரியம் இல்லாம, இல்லையா? அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சா? அதாவது என்னன்னா, இது அழகான பதில் என்ன தெரியுங்களா? இறைவன் நல்லவர்களை தான் சோதிக்கிறான். ஓகே, இறைவன் நல்லவர்களை தான் சோதிக்கிறான். அவருக்கு துரியோதனன் சோதிக்கணும் கட்டாயமே கிடையாது. ஓகே, அவர் வச்ச அர்ஜுனனுக்கு தான் சோதனை வைப்பேன். டே நீ தானே என் பக்தன், உன்னதான்டா சோதிப்பேன். அவன் அவ்வளவுதான், அவன் மாயை பக்கத்துல அவன் போறான். அவன் அம்மா அம்மா பாத்துக்குவாங்க. என்னோட இன்னொரு சக்தி மகாமாயை அவங்க பாத்துக்குவாங்க. சரியா? அவன் எப்படி படையதான் சூஸ் பண்ண போறான், அது பிரச்சனை இல்லை. ஆனா நான் ஒன்னதான் சோதிப்பேன். நீ எதுக்கு ஆசைப்படுறேன்னு தான் சோதிப்பேன். அவன் எதுக்கு ஆசைப்படுவான்னு எனக்கு தெரியுமே. புரியுங்களா? ஆக இறைவன் தன்னுடைய பக்தர்களை தான் சோதிக்கிறான். சரியா? நீங்க நினைக்கலாம் அவனை பாரு நல்லா இருக்கான், நீங்க அப்ப நினைச்சுக்கணும் நான் அர்ஜுனன், அவன் வேற. புரியுங்களா? அவனை கிட்டவன் நீங்க நினைக்க வேண்டியது இல்லை, அவன் வேற, அவ்வளவுதான். ஆனா நீங்க அர்ஜுனன் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுங்களா? சார் எவ்வளவு தியான கிளாஸ்க்கு போறாங்க, எவ்வளவு ஜாலியா இருக்காங்க தெரியுமா? இங்க வந்து தியானம் பண்ணுங்கிறீங்க, ஒரு உபாசனைக்கு 4 உபாசனை எடுக்கணுங்கிறீங்க. குளிச்சுட்டு தான் பிராக்டிஸ் பண்ணணும். எந்த தியான அமைப்பிலும் குளிச்சுட்டு தியானம் பண்ண சொல்றதே இல்ல. காலையில ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சு உட்காரோம், முகத்தை கழுவுறோம், பல்லு துலக்குறோம், உட்கார்ந்து தியானம் பண்றோம். இல்லையா? நீங்க மட்டும் அதுல வேற ஸ்ட்ரிக்ட் வேற. அது வயசானவங்க கூட முடிஞ்சுனா குளிச்சுக்கங்களேங்கிறீங்க. வயசானவங்களுக்காவது விதி இருக்கலாம்ல, அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. முடிஞ்சளவு குளிச்சுக்கலாமே. அப்புறம் கெஞ்சி கூத்தாடி, சரி என்ன சார் கொடுமையா இருக்கு, என்ன பண்றது? நம்ம அர்ஜுனர்களாச்சே. புரியுங்களா? நம்ம அர்ஜுனர்கள், நம்ம சில விஷயங்களை வந்து செய்யறது கட்டாயம், மத்தவங்க செய்ய தேவையில்லை. இல்லையா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராமருக்கு வனவாசமா, ராவணருக்கு வனவாசமா? பாண்டவர்களுக்கு வனவாசமா, கௌரவர்களுக்கு வனவாசமா? அப்ப வனவாசம் நீ கட்டாயமா அப்படின்னா அப்படி அர்த்தத்துல சொல்லல. அதாவது என்னன்னா, முற்பாதை பூப்பாதை தீர்மானங்கள் இறைவனால் எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றேன். ஓகே, நீங்கள் எங்கிருந்த போதும் தெய்வீகத்தோட துணை இருந்துச்சுன்னா அதுதான் உங்கள் ராஜாங்கம்.
அது வனமோ நாடோ. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. தெய்வீகத்தோட உறுதுணை இருந்துச்சுன்னா நீங்க எப்படிப்பட்ட நிலையில் இருந்த போதும் நீங்க ராஜா தான். நாம ராஜ ரிஷியா வாழ்றதை தான் நம்ம ஆதரிக்கிறோம். Okay? அப்படி இருக்கும்போது நமக்குள்ளார யாரா இருந்தாலும் சரிங்க, விவேகானந்தர் கூட சிகாகோல அழுதுருக்காரு. ஓகே, நான் எப்பவுமே சொல்றது உண்டு, ஒரு ஒரு டெக்னிக் சொல்றது உண்டு. துன்பத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லுவேன். ரொம்ப நாள் ஆச்சு அந்த டெக்னிக் சொல்லி கொடுத்து. ஓகே, அந்த டெக்னிக்கே நீங்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஓகேவா? துன்பத்தை ஜெயிக்கிறதுக்கு துன்பப்படுங்க, அதான் டெக்னிக். ஓகே, அது எப்படி? துன்பப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தானே டெக்னிக் சொல்லணும். துன்பத்தை ஜெயிக்கிறதுக்கு அதில் துன்பப்படுங்க. மீனிங் என்னன்னா, துன்பத்தை ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு ஒரு ஃபார்முலான்னு வச்சுங்களேன். ஓகே, அதாவது என்னன்னா, நீங்க எப்பவுமே என்ன பண்றீங்க, துன்பம்னா என்னன்னா நம்மளோட துன்பம் தானே. நம்ம துன்பம். எனக்கு பொருளாதார கஷ்டம், சரியா? எனக்கு பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல ப்ராப்ளம், என் நண்பன் வந்து என்னை ஏமாத்திட்டான். ஓகே, சரி, இப்படி யோசிக்கணும். இது இருக்கு இல்லையா? அப்ப நீங்க உங்களோட செல்ஃபான விஷயத்துக்கு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டா? அது கடைசியில என்னவா மாறுது? ஹார்ட் அட்டாக்கா மாறுது. கொஞ்சம் சாப்பிடா ஒரு ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாங்கன்னா அல்சரா மாறுது. இப்படி பல விஷயங்களுக்கு மாறுதுன்னு வச்சுங்களேன். ஆனா நீங்க பக்கத்துல ஒருத்தர் துன்பப்பட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், அதுக்காக நீங்க துன்பப்படுங்க. அப்போ அந்த துன்பம் கூட தரமானதாக மாறிவிடும். நான் சொல்ற கோணம் புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க மற்றவர்களுக்காக மனம் இறங்கி யோசித்தீர்கள் என்று சொன்னால், சரிங்களா? விவேகானந்தர் அழுதார். எதுக்காக அழுதாருங்களா? விவேகானந்தர் அங்க போகும்போது, சிகாகோ போகும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே போயிட்டாரு. குளிர்கால உடைகள்லாம் கிடையாது. கடுமையா குளிர்கால உடை இல்லாம ரொம்ப நடுங்கி இருக்கிறாரு. அது எப்படின்னா, நம்ம வந்து நீங்க வந்து இதுக்கு வந்திருக்கீங்க, இதுக்கு வந்து என்னன்னா ஆனைக்கட்டிக்கு வந்திருக்கீங்க. எதுக்கு? யாத்ரா வித்யுக்கு வந்திருக்கீங்க. சுவாமிஜி என்ன பண்ணுவாரு, சில அனுபவங்களை இரவு உங்களை தனிமையை அமர வச்சு சில அனுபவங்கள் கொடுப்பாரு இல்லையா? ஓகே, அப்படி அனுபவங்கள் கொடுக்கும்போது என்ன பண்றாரு, ஆத்துக்குள்ள முக்கி எடுத்தவங்களை, ஓகே, விடியற வரைக்கும் இங்க பாறையில தான் படுத்திருக்கும்னு சொன்னா எப்ப இருக்கும்? அப்படி சொல்ல போறது இல்ல. அப்படி சொன்னா எப்ப இருக்கும்? அதை விட 4 மடங்கா இருந்திருக்கும் அமெரிக்கால குளிர். உதாரணத்துக்கு தான் சொல்றேன். நமக்கு ஒரு எப்பவுமே உதாரணம் நமக்குள்ள புரியுற மாதிரி சொன்னாதான் புரியும். நமக்கு அது அங்க என்ன சந்திச்சிருப்பாருன்னு தெரியும். சிக்காகோவில் பனிக்கால உடை இல்லாமல் விவேகானந்தர் கஷ்டப்பட்டார். ஒன் வேர்ட் ஆன்சருக்கு தான் நம்ம படிச்ச மாதிரி இருக்கும். உணர்ந்து படிச்ச மாதிரி இருக்காது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, அதை படிச்சோம்ல அந்த மாதிரி. அதனாலதான் இந்த உதாரணம் சொன்னேன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப ஆனைக்கட்டி வந்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமா? சார் கொஞ்சம் கஷ்டமா தான் சார் இருக்கும். அப்ப புரியும்ல. அப்படி ஒரு சில மாசங்கள் இருந்துச்சு. உதவுறதுக்கு ஆள் இல்ல, கையில இருந்து பணம் போயிருச்சு. ஆனா தெய்வீகம் எங்கிருந்தோ அவருக்குள்ள உதவி சிகாகோல பேச வச்சிருச்சு. சர்வ சமய மாநாட்டுல பேச வச்சிருச்சு. பேச வச்ச உடனே புகழ் பெற்றவரை மாறிட்டார். அப்புறம் அவருக்கு சில விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. சில நல்ல அறைகள்ல தங்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அங்கெல்லாம் எப்ப இருக்கும், நம்ம திண்ணைமா இருக்காது இல்லையா? சில விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்துல அவங்க கொஞ்சம் டெக்னாலஜி வளர்ந்துட்டாங்க. ஒரு மெத்தையில படுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அப்படியே அவருக்கு தூக்கமே வரல. என்னுடைய இந்திய தேசத்தோட மக்கள் பாய்க்கும் உறங்குவதற்கான இடத்திற்கும் வசிப்பதற்கான இடத்துக்கும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்க எப்படா முன்னேற போறாங்க. நான் இங்க அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு அதெல்லாம் மறந்துட்டு நான் இங்க சொகுசா இருக்கிற மாதிரி இருக்கேன். புரியுதுங்க? அது தற்காலிகம் தான் அவருக்கு. ஆனா அதுக்கு கண்ணீர் வடிச்சாராம். அது மாதிரி பிறருக்காக நீங்கள் கண்ணீர் வடிச்சால் உங்க கண்ணீர் உங்களுக்கு பெருசாவே தெரியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? பெருசாவே தெரியாது. இப்ப நீங்க இன்னொரு கோணத்துல யோசிச்சு பாருங்க. பாரதியார் பாட்டு பாடுறாரு. அவர் ரொம்ப வியப்புக்குரிய மனிதர். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் அம்மா பராசக்தி, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். அப்படி அவருடைய இன்பத்தை பட்டியல் போடுறது செல்லம்மா பின்னாடி இருந்து கேட்டாங்க. அப்போ உங்க இன்பத்தை கொஞ்சம் பட்டியல் போடுங்க. உலக்கி அரிசி இல்ல. இந்த பாட்டை அவர் பாடுறாரு, சரியா? பாட்டை பாடுறாரு, வச்சிருந்த அரிசியில எடுத்து பறவைகளுக்கு போடுறாரு. பறவைகள் போட்டு எத்தனை கோடி இன்பம் வைத்தாய், உலக்கிற அரிசி இல்லையே, பின்னாடி இருந்து ஒரு குரல். ஆக யோசிச்சு பாருங்க, அவர் எப்படி அப்படி பாட முடிஞ்சிச்சு? ஏன்னா அவர் இன்பத்தை உள்ள இருக்குன்னு நினைச்சவர், வெளியில இருக்குன்னு நினைக்கல. ஓகே, மற்றவர்களுக்கா அவர்னால ஈடுபட முடிஞ்சு. எமக்கு தொழில் கவிதை நாட்டுக்குளித்தல் இமை பொழுதும் சோறாதிருத்தல். என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க, என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்.
இல்லையா? ஆகவே நண்பர்களே, இந்த துன்பம் அப்படிங்கிற விஷயத்த ஜெயிக்கணும்னா இது ஒரு நுட்பமான ஒரு வழிமுறை. ஆனா இது எல்லாருக்கும் சாத்தியமான்னு கேட்டா சாத்தியம்தான், சாத்தியம்தான். பொதுவா ஒரு குழந்தை பருவத்துல குழந்தைகள் வளர்க்கப்படுகின்ற போதே ஓகே, மணிக்கணும் ஒரு கால் வந்துருச்சு. அதாவது நம்ம நம்முடைய லைஃப்ல இணக்கமற்ற சூழல்கள், இணக்கமற்ற மனிதர்கள், இவர்களை கையாளுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால். நம்ம ஒரு அமைதியா இருக்கணும் முடிவெடுப்போம், ஏத்துக்கணும் முடிவெடுப்போம். ஆனா அந்த சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது நம்மால முடியாமல் போகிறது. நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தெய்வீகத்தோட பார்வையில இருக்கோம். ஒவ்வொரு அங்குலமும் தெய்வீகத்தால் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு செயல்பாடும் எழுதப்படுகிறது. நம்முடைய விதியை நம்மளே எழுதுறோம். ஆக எப்போதுமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தெய்வீகத்தோட பார்வையில இருக்கிறோம். தெய்வீகம் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளும். குரு பார்த்துப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கின்ற பொழுது பொறுமை இருக்கின்ற பொழுது அதை விரைவில் நீங்கள் கடந்து வருவீர்கள். அந்த நபருக்குள்ளும் மாற்றம் வரும். உங்களை காயப்படுத்தக்கூடிய நபருக்குள்ளும் மாற்றம் வரும். அந்த சூழ்நிலையும் விரைவில் மாறிவிடும். குருவோட பார்வையில சூழ்நிலை மாறிவிடும். ஏதோ ஒரு சோதனைக்காக கூட அது வரலாம். சோதனைங்கிறது என்ன அப்படின்னா, மறுபடியும் சொல்றது, சோதனைங்கிறது என்னங்கிறது நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். சோதனைங்கிறது என்னன்னா, நம்ம லைஃப்ல நம்ம சேர்த்து வச்சிருக்க கடுமையான ஒரு 100 கர்ம வினைகள் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 100 கர்ம வினைகளையும் ஒரே ஷாட்ல கிளியர் பண்றது. புரியுங்களா? கிளியர் பண்றதுக்கு பேர் தான் இயற்கை வைக்கக்கூடிய பரீட்சை. அந்த கர்மம் தான் உங்களுக்கு அந்த பரீட்சையை வைக்குது. சரியா? கர்மம் தான். ஏன்னா அது தன்னை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. அதே நேரத்துல குரு கிட்ட வந்துட்டா பழையபடி அந்த கர்ம வினைகள்ல அவன் தொடரக்கூடாது. அப்ப அங்க ஒரு சில விஷயங்களை ட்விஸ்ட் வச்சு கிளியர் பண்ணுது. அதை பின்னோக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் சொல்ல போற உதாரணம் ரொம்ப பெருசு. அந்த அந்த உதாரணத்தை நீங்க எப்போதுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒரு முறை இதே இடத்துல இப்ப நான் அமர்ந்து இருக்கக்கூடிய இப்ப ஆசிரமத்துல இருக்கு. ஆசிரமத்துல இதே இடத்துல நடந்த ஒரு சம்பவம். வயல்ல வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப கூட நெல் போட்டிருக்காங்க. அதன் பிறகு அறுவடை நடக்கணும். அது மாதிரி அறுவடை நடந்து கொண்டிருந்த சமயம் அது. வேலையாட்களோடு சேர்ந்து சுவாமிஜியோட அம்மாவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வைக்கோலை எடுத்து போடும்போது அவங்க கையை ஏதோ கிழிச்சிருச்சு. சரிங்களா? கையில ரத்தம் வருது. உள்ளங்கையில கிழிச்சா எப்படி வரும்னு தெரியும் உங்களுக்கு. ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்துல சுவாமிஜி வெளியில இருந்து எங்கேயும் வந்துட்டு எல்லாரும் பதறிட்டு வந்து பாக்குறாங்க. என்ன பண்றது? துணியெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அப்ப பாக்குறாரு. பார்த்துட்டு இப்படி கையை பாக்குறாரு. சுவாமிஜி எப்பவுமே இப்பதான் பாப்பாரு. பார்த்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கவனிப்பாரு. இப்படி கவனிச்சிட்டோன்னா அவர் முகத்துல ஒரு சிரிப்பு வந்துருச்சு. அதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டா நம்ம ஒரு மலர்ச்சி வரும்ல, சிரிப்பு இல்ல, மலர்ச்சி வந்துருச்சு. அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாங்க. அம்மா வெளிப்படையாவே கேட்டாங்க, ஏன்பா அம்மா கிழிச்சிருக்கு, நீ சிரிக்கிற அப்படின்ட்டாங்க. சுவாமிஜிக்கே ஒரு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. இல்லம்மா அப்படி இல்ல, என்ன நடக்க இருந்தது என்னவா மாறி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, உனக்கு தெரியல, அதனால நான் மகிழ்ச்சி அடைகிறேன், குருவோட கருணையை நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொன்னவர். சரி நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைக்கோல் அந்த அந்த இடத்துல கிடக்குது. அந்த வைக்கோல் அந்த இடத்துல தானே போய் போகும்போது கிழிச்சிச்சு இல்ல, அந்த இடத்துல கொஞ்சம் கிளறி தள்ளி போடுங்க அப்படின்னு இருக்காரு. அந்த வைக்கோலை தள்ளி போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அங்க இருக்க சில ஆண்கள் போய் தள்ளி போட்டிருக்காங்க. வேலையாட்கள் தள்ளி போட்டிருக்காங்கன்னு வேலைக்கு வந்தவங்க தள்ளி போடும்போது ஒரு சர்ப்பம் சர்ப்பம் இருந்திருக்கு. ஓகே, அப்ப சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு அந்த சர்ப்பத்தால் தீண்டப்பட வேண்டும் அப்படிங்கிறது கர்மம். அதை குரு ஒரு முள்ளின் கீறலாக மாற்றி இருக்கிறார். சோ அந்த வகையில பார்த்தா நாம இத பாசிட்டிவா தான் பார்க்கணும், நேர்மறையா தான் பார்க்கணும், குருவோட கருணையை நினைச்சு வியக்கணும் அப்படின்னு. இதுல என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னா, அதாவது கவனிங்க, ஒரு ஞானியோட கண்ணுக்கு அந்த கர்மம் தெரியுது. சரியா? நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால நாம என்ன நினைக்கிறோம், இது ஏன் வந்துச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரிங்களா? ஆனா
அது வர வேண்டியதுக்கு பதிலா இது வந்துச்சு அப்படின்னு நினைச்சோம்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம் இல்லையா? அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஓம்காரநாதரியா சொன்ன வார்த்தையை சொல்றேன். மலை அளவுக்கு கருமத்தை நல்லா கவனிங்க, மலை அளவுக்கு கருமத்தை கடுகனகா மாத்தி கொடுக்குறோம்டா, இதை கூட அனுபவிக்க முடியாதா அப்படின்றாரு. இதை கூட அனுபவிக்க முடியாதா? இப்ப நம்ம வந்து அந்த ஜோதி தீட்சை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஜோதி தீட்சை இப்ப புதியவர்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறீங்க, புதியவர்கள் யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அவங்க உங்களோட பேர், போன் நம்பர் சாட்ல பதிவு பண்ணுங்க. பேரு, போன் நம்பரையும் பதிவு பண்ணுங்க. சோ அந்த ஜோதி தியானத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய அந்த ஜோதி தியானத்தை கொடுத்துருக்கோம். அந்த ஜோதி தியானத்தை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நாகயட்சினியோட உபாசனை பத்தி கொஞ்சம் பேசுவோம். அந்த ஜோதி தியானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ அதுக்கு நம்ம தட்சணை வாங்குறது 1008 ரூபாய் தான். சரிங்களா? 1008 ரூபாய் தான். அது ஒரே ஒரு முறை தான் செலுத்த போறாங்க. 2 பிராணாயாமம், ஒரு தியானம் வருது இல்லையா? இதுல வருது. இதுக்கு முன்னாடி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து 1 ரூபாய் தட்சணையில ஒரு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தோம். அந்த பயிற்சி ஒரு 100கணக்கான பேர் எடுத்தாங்க. அந்த 1 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பெல்லாம் ஜிபே எல்லாம் கிடையாது. இப்ப நம்ம சர்வசாதாரண ஜிபே அனுப்புறோம்ல, அப்பெல்லாம் பேங்கிங் தான். அப்ப பேங்கிங் எல்லாம் நமக்கு தெரியாது. அப்ப என்ன ஒரு வாக்கு வந்துச்சுன்னா, 1 ரூபாய் நீங்க கோயில் உண்டியல போட்டுறணும். அது என்னி கோயில், அது மாரியம்மன் கோயிலா இருக்கணும், எந்த கோயிலா இருக்கணும், நீங்க ஒரு கோயில் உண்டியல 1 ரூபாய் போட்டுட்டு நீங்க போன் பண்ணா நம்ம மந்திர உபதேசம் கொடுப்போம். அப்படி ஒரு வாக்கு. அதுல கிறிஸ்டின் போய் மசூதியில 1 ரூபாய் செலுத்திட்டு வந்து எடுத்ததெல்லாம் கூட உண்டு. ஆக இங்க பேதமே கிடையாது. சில பேர் கருப்பணசாமி கோயில போய் கொடுத்தாங்க, ஐயா இங்க சிவபெருமான் தான் குரு, அந்த இடத்துல கொடுத்தா எப்படி ஏத்துக்குவார்? அப்படிலாம் இல்ல. எந்த கோயில்ல கொடு, நான் தான் ஓம்காரநாதர் கிட்ட வந்தது, எங்க வேணா கொடு, நான் தான். சரி, அப்போ ஒரு விஷயம் வந்துச்சு. துபாய் சைடுன்னு நினைக்கிறேன், ஓகேவா? அவர் ஒரு ஹிந்து, ஆனா துபாயில இருக்காரு. அது ஒரு இஸ்லாமிய நாட்டில் தான் இருக்காரு. ஐயா நான் எங்க செலுத்துறது, இங்க கோயிலே இல்லையே அப்படின்னாரு. கோயிலே இல்லையே அப்படின்னாரு. அது அந்த நாட்டுல கோயில் இல்ல போல, அதாவது ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும் போல, இங்க பக்கத்துல கோயில் இல்லைன்னா ஒண்ணு இல்ல. யாராவது ஒருத்தர், ஓகே, யாராவது ஒருத்தர் தானம்னு கேட்டு வந்தா குடு, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னாரு. உங்களுக்கு புரியுதா குருவோட கருணைய? தானம் வர்றவங்க கிட்ட நீ குடு, நான் ஏத்துக்கிறேன், அவனுக்குள்ள இருந்து நான் ஏத்துக்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி எல்லாம் கொடுத்தோம். சுமார் 100-150 பேர் கொடுத்தோம்னு வச்சுங்களேன். அதுல மதுரையை சேர்ந்த ஒரு சகோதரி, செல்வின்னு பேர் அந்த சகோதரி. நான் வந்து பேச கூட வைக்கிறேன் நான், ஓகே? முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் முடியாது, அடுத்த வாரத்தை நான் பேச வைக்கிறேன், ஓகே? யாராவது ஞாபகப்படுத்துங்க, இந்த மீட்டிங்ல யாராவது ஞாபகப்படுத்துங்க. எங்க செல்வின்னு ஒருத்தர் பேச வைக்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்க, ஞாபகப்படுத்துங்க. குறைஞ்சபட்சம் அவங்க இருந்து ஒரு வீடியோ எங்கேயாவது இது பண்றேன், ஓகே? ஏன்னா நம்ம வந்து இந்த வாரம் கோயிலுக்கு போறோம், மலைக்கு போறோம், ஒரு மீட்டிங் பிஸியில இருக்கும், சரியா? என்னாச்சு, அவங்களுக்கு அவங்க கடுமையான காய்ச்சல். போன் பண்ணி, ஜி கடுமையா காய்ச்சலா இருக்கு, 2-3 நாளா இருக்கு, பயிற்சி பண்றோம், நான் கண்டிப்பா பயிற்சி பண்ணிடுறோம், ஆனா கடுமையான காய்ச்சலா இருக்கு. நான் வந்தேன், ரோட்ல ஒரு ஒரு மாதிரி ஒரு பரதேசி கோலத்துல ஒருத்தர் நின்னாரு, வித்தியாசமா இருந்தாரு. நீ பூஜைக்கு சுடுகாட்டுக்கு வரணும் அப்படிங்கிறாரு, எனக்கு பயந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க. என்னது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டப்போ என்ன பதில் வந்துச்சுன்னா, அந்த சமயத்துல அவங்க கணவருக்கு மரண கண்டமா. புரியுங்களா? அதை ஏத்துக்க சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் சொன்னேன், ஆமா அது ஒரு பெரிய கண்டம் சம்பந்தப்பட்டதா, கொஞ்ச நாளைக்கு இப்படி இருக்குமாமா, சரியாயிருமா அப்படின்னு சொன்னேன். நான் ஏத்துக்கிறேன், நாங்க குருவோட அருள் ஏத்துக்கிறேன். நாங்க இந்த வார்த்தைய குருவோட அருள் நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காய்ச்சல் சரியாயிடுச்சு. இப்ப நீங்க நிறைய பேர் எனக்கு போன் பண்ண போறீங்க, எனக்கு பண பிரச்சனை, குருவோட அருள் நான் ஏத்துக்க போறேன். எனக்கு உடல்நலம் பிரச்சனை, குருவோட அருள் நான் ஏத்துக்க போறேன். அப்படி இல்ல, அப்படி இல்ல. அது ஒரு சூட்சுமத்தை புரிஞ்சுங்க, ஓகே? சூட்சுமத்தை புரிஞ்சுங்க. அக்செப்டன்ஸ் ஏத்துக்குங்க. கண்டிப்பா நீங்க குரு அருள், இது குரு பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட ஏத்துக்குங்க. அது ஒரு நாளா இருக்கலாம், ஒரு வாரம் இருக்கலாம், அது உங்களுடைய கர்மா டிபெண்ட், உங்களுடைய பக்தி டிபெண்ட், எல்லாம் அதெல்லாம் இருக்கு. ஆகவே அன்பர்களே, மறுபடியும் பேக் டு சுவாமிஜியோட அனுபவத்துக்கு வருவோம். பின்னாடி இருக்கிறது தெரியல, நம்ம முன்னாடி இருக்கிறது தான் தெரியுது, சரிங்களா? பின்னாடி இருக்கிற சூட்சுமம் குரு அறிவார், முன்னாடி இருக்கிற ஸ்தூலத்தை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்.
அந்த சூட்சுமம் என்னவோ நாம் அறியோம். சரியா? குருவோட பாதங்களிலே சமர்ப்பிப்போம். நாம் நிகழ்வதை ஏற்றுக்கொள்வோம். வாழ்க்கை மாறியே தீரும். கிருஷ்ணனை நம்பிய பாண்டவர்கள் ராஜ்யத்தை அடைந்தார்கள். ஓகே, ஈசனை நம்பிய நாமும் நல் வாழ்க்கையை அடைவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. நாம சிறப்பான வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் பிறந்திருக்கோம். சரிங்களா? முன்ன பின்ன ஆகலாம். ராமர் பட்டாபிஷேகம் 14 வருடம் தள்ளி போனது. சரியா? போகட்டும். ஆனா நடந்துச்சு. ஒரு வரலாறோட நடந்துச்சு. நம்ம வாழ்க்கையும் நம்முடைய சந்ததிக்காவது ஒரு மெசேஜா இருக்கணும். காந்திஜி சொல்ற மாதிரி என் வாழ்க்கை என் செய்தி அப்படின்னாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு செய்தி சொல்ற மாதிரி அவர் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கை என் செய்தி. நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய சந்ததிக்கு செய்தியா இருக்கணும். அதை விட இன்னொரு முறை ஒரு நல்ல வகையில் தியானம் செய்பவர்கள், சொல்ல போனா உங்க குலத்திற்கே குலதெய்வம் மாதிரி உட்காருவீங்க. நீங்க உங்க சந்ததி, நீங்க தாத்தான்னு சொன்னா வயசாகிறத ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? எப்படி இருந்தாலும் வயசாக தானே செய்யும். என்ன பண்றது? இப்போ உதாரணத்துக்கு அன்பரசு சார் இருக்காரு, அல்லது வந்து இந்த ஜெகன் சார் இருக்காங்க, இளைச்சரன் சார், பார்த்திபன் சார் இருக்காங்க. டே எங்களை தாத்தா இப்பயே சொல்றியா? எங்க குழந்தைங்க வளர்ந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி தாத்தான்னு சொல்றியா அப்படின்னு கோச்சுக்க வேணாம். யதார்த்தத்தை சொல்றேன். உங்க உங்க பிள்ளைங்கள், உங்க பேரன் பிள்ளைங்க இதுல வந்து தாத்தா எப்படி தெரியுமா? ஒரு ஞானி தெரியுமா? ஓகே, வரிசையா 3 ஆண் பேர் சொல்லிட்டேன்னா கோச்சுக்க கூடாது. அதனால எந்தெந்த லேடிஸ்லாம் இருக்கீங்களோ அவங்க பேரையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்ப மமதா மேடம் இருக்காங்க, கோவிந்தம்மாள் இருக்காங்க, புதுசா ஒரு சகோதரி வந்திருக்காங்க கங்காண்டு, ருக்மணி அம்மா இருக்காங்க, மறக்காம சொல்லணும் கலைச்செல்வி அம்மா இருக்காங்க. ஓகே, ரம்யா மேடம் இருக்காங்க. இவங்களே எப்படி சொல்லலாம்? என்னுடைய பாட்டி வந்து பெண்களை மட்டும் பாட்டி அந்த மாதிரி இதை சொல்லக்கூடாதுதான். ஓகே, அது ஒரு தப்பா போயிரும். ஆனாலும் சொல்றேன், என்னுடைய முன்னோர் எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு உங்க சந்ததியில சொல்லக்கூடிய வாழ்க்கை நம்ம வாழணுமா இல்லையா? அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும். ஒரு நாள் வந்து சுவாமிஜி சொன்னார், ஜி எனக்கு நான் யோகத்துல பாக்குறேன், உங்களை பார்க்கும்போது தெரியுது உங்களுடைய முப்பாட்டன் ரொம்ப பெரிய ஆளா இருந்திருக்கிறாரு. ரொம்ப பெரிய ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணியிருக்காரு. திருப்பதி வெங்கடாச்சலம் இது பண்ணிருக்கு. அந்த திருப்பதி பக்க ஏரியால தான் நீங்க இருந்திருக்கீங்க, உங்களுடைய வம்சாவளி இருந்திருக்காங்க அப்படிங்கிறாரு. சோ அவருடைய பக்தியின் காரணமாகத்தான் இந்த சந்தையில் நீங்க வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னார். பிரம்மனாருடைய தாத்தா ரியலாவே மகான், துறையூர் பகுதியில யாருக்குமே தெரியாது. கோரக்கருடைய சீடர் பரம்பரை அவர், பிரம்மநாதருடைய தாத்தா. சோ நம்ம சொல்ல முடியுதுல்ல, சரிங்களா? அது மாதிரி உங்க பேரன் ஒரு பிரம்மநாதராக, உங்க பேரன் ஒரு கிருஷ்ணதாசனாக, உங்க பேத்தி ஒரு ஓங்கார பிரியவனியா இருந்து என் தாத்தா எப்படி தெரியுமா, என் பாட்டி எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? ஸ்ரத்தையா பயிற்சி பண்ணணும். நாம மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கும் நன்மை செய்யணுங்கிற உணர்வோடு அந்த பயிற்சியை ஸ்ரத்தையா பண்ணணும். அதெல்லாம் செவ்வனை செய்கின்ற பொழுது வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். சரிங்களா? சரி சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். அந்தர்ஜோதி தியானம் யாரெல்லாம் எடுக்க பிரியப்படுறீங்களோ அந்த பயிற்சிக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் விரும்புறவங்க, புதியவர்கள் விண்ணப்பிக்க விரும்புறவங்க, நீங்க யாரை தொடர்பு கொண்டு இந்த லிங்க் உங்களுக்கு வந்துச்சோ அவங்களை நீங்க இன்று இரவே தொடர்பு கொள்ளுங்க. அவங்க கூட பேசுவாங்க, இல்ல நாளை காலை தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, புதியவர்கள் நம்பர் கொடுத்துருக்கீங்க, அவங்க நம்பர்ஸ்க்கு நாளைக்கு கால் வரும். ஓகே, அதை தாண்டி நம்முடைய பாதையில பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சொல்லிக்கிறது, இன்னைக்கு ஆருத்ரா தரிசனத்துல நாக யட்சினியோட உபாசனையை நிறைய பேர் அதுக்கான தட்சணை செலுத்தி பூஜையை ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த உபாசனை இதுவரைக்கும் நிறைய உபாசனை கொடுத்திருக்கோம். ஒரு விஷயத்த நம்ம இதுவரைக்கும் கொடுத்ததே கிடையாது. முதல் முறையா உத்தரவாய் இருக்கிறது யந்திரத்தோட. யந்திரம் என்பது அந்த தெய்வம் வாழக்கூடிய வீடு அப்படிங்கறது அர்த்தம். இப்ப பாருங்க, நாகயட்சினி தாயத்தை பத்தி பேசியிருக்கும் போது நாகராஜன் ஹேண்ட் ரைஸ் பண்றாரு. இதெல்லாம் எதாச்சும் நடக்கிறதே கிடையாது. அது எதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. அது வேற, கடைசியா பேசணும்னு கூட இருக்கலாம். ஓகே, ஆனா பட் நாகராஜா வந்துட்டார்ல, நாகயட்சினி பேசும்போது நாகராஜா வந்துட்டா பாருங்க, இல்லையா? சோ நாகயட்சினியோட உபாசனைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு ஆதிசேஷ பகவானுடைய பெண் தத்துவம் மாதிரி. அவங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்கன்னு சொல்றேன். ஓகே, எந்திரத்தோட வரும்போது எவ்வளவு பெரிய கொடுப்பனா, அந்த எந்திரம் உங்க வீட்டுல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த ஆற்றல் உங்களை வந்து ஒரு ஒரு கோயில் இருக்கிற மாதிரி. ஏன்னா கொடுக்கறது சாதாரண நபர் இல்ல. ஏதோ ஒரு 2 மந்திரத்தை கத்துக்கிட்டு அஷ்டகர்மத்துல ஒரு சித்தியை வச்சு குறி சொல்லி, அது தப்புன்னு சொல்ல, அதுவே பெரிய விஷயம். அதுவே சாத்தியம் இல்ல ஒருத்தர் பண்றது. ஆனா அப்படி பண்ணக்கூடிய ஒருத்தர் இல்ல கொடுக்கறது. ஓகேவா? ஒரு 4 நாள் பயன்படுத்திட்டு, ஒரு 4 மாசம் பயன்படுத்திட்டு சக்தி போச்சுப்பா போட்டு போம்பா, அப்படி இல்லை. இது உங்கள் தலைமுறைக்கே இருக்க போது எவ்வளவு பெரிய விஷயம்.
உங்க தலைமுறைக்கே இருக்க போகுதுங்க அந்த எந்திரம். நீங்க உபாசனை பண்றீங்க, அப்புறம் அந்த எந்திரம் உங்க வீட்டுல தான் இருக்க போகுது. நாக எச்சினிய வழிபாடு பண்ணக்கூடிய பரம்பரைன்னு உங்க சந்ததி பேச போகுது. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நாக எச்சினி தெய்வத்தோட யந்திரம் மற்றும் அவங்க சம்பந்தப்பட்ட உயிரூட்டப்பட்ட, நல்ல உயிரூட்டப்பட்ட ஒரு மோதிரம், இதுவும் தலைப்பறை இருக்கு. சோ அதோட உபாசனை மந்திரம் தருவாங்க. உபாசனை மந்திரம் முன்னாடியே வந்துடும். அந்த எந்திரம் வரதுக்கு மட்டும் தாமதமாகும். ஏன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வரைஞ்சிருந்தாங்க அப்படின்னு கொடுக்கறது கிடையாது. அதுக்குள்ளார அந்த தெய்வத்தோட சக்திய சுவாமிஜி பிராண பிரதிஷ்டை பண்ணி தான் கொடுப்பார். புரியுங்களா? அதனால அது கொஞ்சம் டைம் எடுக்கும், வேற எதுவும் இல்லை. அதுவும் உங்களுக்கு வழங்கப்பட்டுவிடும். யாரெல்லாம் இன்னைக்கு ஆருத்ரா தரிசனத்துல பெற்றது ரொம்ப சிறப்பான விஷயம். அதுக்கான பூஜை முடிச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் கால்குலேட் பண்ணல, நானு நிறைய பேர் முடிச்சிருக்கீங்க, நிறைய பேர் முன்தொகை ஆரம்பிச்சிருக்கீங்க. மகிழ்ச்சி, எல்லாருக்குமே மகிழ்ச்சி. வரக்கூடிய காலகட்டத்திலையும் இது பண்ணுங்க. ஏன்னா நாகயட்சணி உபாசனை பிரதானமாக வரக்கூடிய காலகட்டத்தில் வழங்கப்பட இருக்கிறது. ஓகே, இந்த உத்தரவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமம் எனக்கு தெரியலங்க, நான் வெளிப்படையே சொல்லிடுறேன். ஓகே, தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியுது, இது ஒரு வரம் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. சுவாமிஜி அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு, இது ஒரு வரம் மாதிரி. சோ இதை முழுமையா போக்கஸ் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. அது பெறக்கூடிய அனுபவம் பெருசா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதனால எல்லாருமே இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திங்க. நாக எச்சினியோட இது சாதாரண மரபு எச்சினிகளுடைய எச்சினின்னு எடுத்துக்காதீங்க. இவங்க யோகினி எச்சினி மாதிரி. ஓகேவா? சோ இவங்க மிகப்பெரிய தெய்வ சக்தி. சோ இவங்களை பிடிச்சு வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்னேறுவதற்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஓகே, மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்துல நாம சந்திக்கலாம். சரியா? இதுல ஒரு நிமிஷம் இருக்கு. இதுல சேவைக்குன்னு நம்ம சில பேர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சில பேருக்கு நம்ம சேவை